வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது புதிதாக லான்ச் ஆகியிருக்கிற இந்த சாம்சங்கோட கேலக்ஸி A71. இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா கேலக்ஸி A51 கொண்டு வந்தாங்க. இப்போது A71 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் முதல் பார்வை, கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த A71க்கும் ஏற்கனவே வந்து A70 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த A70 மற்றும் இந்த A71க்கு வந்து மூணு வித்தியாசம்தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த டிஸ்பிளேல உள்ள இந்த நாச். A70ல் வந்து வாட்டர் ட்ராப் நாச் கொடுத்துருந்தாங்க. A71ல் வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச் ஹோல் நாச் கொடுத்துருக்காங்க. சென்டரில் அழகாக ஒரு பொட்டு வச்ச மாதிரி ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே. அடுத்தது வந்து இதோட ப்ராசஸிங் பவர். இதில் வந்து A70ல் வந்து ஸ்னாப்ட்ராகன் 675 கொண்டு வந்திருந்தாங்க. இந்த A71ல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 730 கொண்டு வந்திருக்காங்க. மூணாவது பெரிய வித்தியாசம் வந்து இதோட கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து குவாட் கேமரா 4 கேமரா இருக்குது A71ல். A70ல் வந்து பார்த்திங்கன்னா 3 கேமரா இருந்தது. மெயின் கேமரா வந்து இந்த A71ல் வந்து 64 மெகா பிக்சல் கேமரா. A70ல் வந்து 32 மெகா பிக்சல் மெயின் கேமரா இருந்தது. ஆனால் அதை அப்டேட் பண்ணி அப்புறம் A70s கொண்டு வந்தாங்க. அதுலேயும் வந்து 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொண்டு வந்தாங்க. ஆனால் அதில் வந்து ட்ரிபிள் கேமரா தான் இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 கேமரா, மெயின் கேமரா வந்து 64 மெகா பிக்சல். கேமரா பற்றி நான் சொல்லும்போது இந்த கேமரா திறன் எப்படி இருக்குது, இதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இதான் வந்து இந்த ரெண்டு A70 மற்றும் A71க்கும் உள்ள வித்தியாசம். இப்போது இந்த A71 பற்றி பார்க்கலாம். இதோட விலை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த A71 வருது. பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்ட் பண்ணக்கூடிய பின், சில டாக்குமெண்ட்ஸ், சாஃப்ட் பேக் கேஸ். இதான் வந்து இந்த A71. பார்க்க நல்லா இருக்குது. பின்னாடி இந்த மாதிரி கேமரா மாடல் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 கலரில் வருது. என்கிட்ட இருக்கிறது ப்ரிசம் க்ரஷ் சில்வருங்கிற இந்த கலர். இது ப்ளூ மற்றும் பிளாக் கலர்ஸ்லையும் கிடைக்குது. இயர்ஃபோன் இருக்குது, 25 வாட்ஸ் சார்ஜர், டைப் சி கேபிள். ஸோ இதான் வந்து சாம்சங் கேலக்ஸி A71. பிளாஸ்டிக் பாடி தான், சைடும் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். ஸோ இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 179 கிராம்ஸ். இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 7.7 mm திக்னஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் விலையில் கொண்டு வரக்கூடிய டிசைன் இன்னும் வந்து அவங்க பிளாஸ்டிக்கில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. மேல் பக்கம் வந்து நாய்ஸ் கேன்சலிங் மைக், கீழே வந்து ஆடியோ ஜாக், டைப் சி போர்ட், மைக் மற்றும் ஸ்பீக்கர் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன், லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இதில் வந்து 2 சிம் மற்றும் டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு போடலாம். டூவல் வோல்டி சப்போர்ட்டோடு இது வருது. டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளேயில் வருது. ஸோ வழக்கம் போல் சாம்சங்கோட சூப்பர் AMOLED வந்து கனகச்சிதமாக சூப்பராக இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து கனகச்சிதமாக பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 6.7 இன்ச் டிஸ்பிளே. ஸோ ஒரு பெரிய டிஸ்பிளே. உங்களுக்கு படம் பார்க்குறதுக்கு, மூவிஸ், யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதுக்கு, நெட்ஃப்ளிக்ஸ் இல்லாட்டி நீங்கள் ப்ரைம் வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே இதில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட கலர் பிரைட்னஸ்னாலும் சரி, கான்ட்ராஸ்ட்னாலும் சரி, எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. Gorilla 3 ப்ரொடெக்ஷனோடு இது வருது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளூ லைட் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது, டார்க் மோட் இருக்குது. ஸோ நீங்கள் டார்க் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். ஈஸி மோட் இருக்குது. எட் ஸ்க்ரீன்னு இப்படி நீங்கள் குயிக் அக்சஸ் செட்டிங்ஸ் இப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரைட் சைட்லேருந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த எட் ஸ்க்ரீன் கிடைக்கும். ஸோ அதில் வந்து ஈஸியாக நீங்கள் ஆப்ஸ் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான ஆப்ஸை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நேவிகேஷன் பாரில் வந்து ஜஸ்ட் நேவிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது வேணும்னா நீங்கள் வந்து இங்கே போய் எனேபிள் பண்ணிக்கலாம். பட்டன் ஆர்டரையும் நீங்கள் ரீசேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நல்ல ஒரு தரமான ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே இந்த கேலக்ஸி A71ல் கொடுத்துருக்குறாங்க. சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வந்து Android 10 பேஸ் பண்ணி அவங்களோட ஒன் டச் UIயில் இது ரன் ஆகுது. ஃபீச்சர் வைஸ் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி இந்த எட்ஜ் டிஸ்பிளேன்னு ஒன்று குயிக் அக்சஸ் செட்டிங்ஸ் இருக்குது. நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் அதில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா எளிதாக நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து ஒன் ஹேண்ட் மோட் இருக்குது, மோஷன் அண்ட் ஜெஸ்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, லிஃப்ட் டு வேக், டபுள் டேப் டு வேக், ஸ்மார்ட் ஸ்டே, ஸ்மார்ட் அலர்ட், ஈஸி மியூட், பாம் ஸ்வைப் டு கேப்சர். ஸோ இந்த மாதிரி சில மோஷன் அண்ட் ஜெஸ்டர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டூவல் மெசஞ்சர்ஸ் இருக்குது, கேம் லான்ச்சர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க.
ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சர் வந்து ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்யுது. ஃபேஸ் அன்லாக்கும் இதில் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பரவாயில்லாமல் ஒழுங்காக வேலை செய்யுது. ஆப் லாக் பண்ணலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் ஒரு ஆப்பை வந்து நீங்கள் வந்து அவங்களோட கேலக்ஸி ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான டிஸ்பிளே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில் நீங்கள் அதில் வச்சுக்கலாம். பல ஆப்ஷன்ஸ் அதில் கொடுத்துக்கிறாங்க. டால்பி அட்மாஸ் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி டார்க் மோட் உண்டு, ஃபோக்கஸ் மோடு இருக்குது, கிட்ஸ் மோடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இந்த கேலக்ஸி A71 அவங்களோட ஒன் டச் யூஐயில் தராங்க. இப்போ இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வருவோம். இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 730 யூஸ் பண்ணியிருக்காங்க. 8GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோடி வருது. ஒரே ஒரு வேரியண்ட் தான் 8GB 128GB ஸ்டோரேஜ். 730 வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு தரமான ஒரு ப்ராசஸர். ஸோ நீங்கள் கேமிங் விளாட்னாலும் சரி, எந்த டாஸ்க்குக்குமே சரி, நல்ல ஒரு உகந்த ஒரு ப்ராசஸர் இது. ஏன்னா 730Gன்னு இன்னொரு ப்ராசஸரும் இருக்குது. அது வந்து கேமிங்க்கு கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ண ஒரு ப்ராசஸர். பட் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் கேமிங் விளையாடுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த ப்ராசஸரில் நல்ல ஒரு ப்ராசஸர் தான். பின்ன என்ன, இந்த விலைக்கு கொஞ்சம் ப்ராசஸருக்கும் இந்த விலைக்கும் பார்க்கும்போது கொஞ்சம் விலை வந்து அதிகமாக இருக்குது. பட் நல்ல ஒரு தரமான ஒரு ப்ராசஸர். உங்களுக்கு சாம்சங் ஃபோனில் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு ப்ராசஸர் தான் இது. ஸோ வந்து எந்த டாஸ்க்குக்கும் வந்து கேப்பபிளான ஒரு ப்ராசஸர் இதில் தந்திருக்காங்க. கேமராவுக்கு வருவோம். கேமரா வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் வந்து குவாட் கேமரா. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். இதில் வந்து 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா இருக்குது. ஸோ நீங்கள் அல்ட்ரா வைடில் நீங்கள் ஃபோட்டோஸும் எடுக்கலாம், வீடியோவும் எடுக்கலாம். 5 மெகாபிக்சல் மேக்ரோ மோடும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மேக்ரோ பிக்சர்ஸ் வந்து 3 சென்டிமீட்டர் கிட்ட வரைக்கும் போய் எடுக்கலாம் போட்டிருக்காங்க. 5 மெகாபிக்சல் வந்து டெப்த் சென்சிங்காக அப்படி ஒரு 4 கேமரா பின்பக்கம் கொடுத்துருக்காங்க. 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இதில் இருக்குது. 4K வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். 4K வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் நீங்கள் வந்து 4K வந்து வீடியோ எடுக்கலாம். கேமரா மோடில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லைவ் ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ லைவ் ஃபோக்கஸில் வந்து உங்களுக்கு போர்ட்ரேட் மோட் எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ பிளர் வேணுமோ அந்த அதுக்கான அளவை நீங்கள் வந்து இதில் பிளர் ஆட் பண்ணிக்கலாம், அதில் குறைச்சிக்கலாம். ஃபோட்டோஸை வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்ன மாதிரி அல்ட்ரா வைட், நீங்கள் வீடியோக்கும் ஃபோட்டோக்கும் வந்து அல்ட்ரா வைடில் நீங்கள் எடுக்கலாம். வீடியோ இருக்குது. அப்புறம் வந்து பேனரோமா, நைட் மோட், மேக்ரோ, ப்ரோ மோட், சூப்பர் ஸ்லோமோ, ஹைப்பர் லேப்ஸ், ஃபுட்டுன்னு சில மோட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. AR எமோஜியும் இதில் இருக்குது. சில சாம்பிள்ஸ் இப்போ பார்ப்போம். ஃபோட்டோஸ் வந்து குவாலிட்டி நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு நல்ல ஒரு லைட்டிங்கில் வந்து நல்ல ஒரு தெளிவான ஒரு நல்ல ஒரு டீட்டெயில்டான ஒரு ஷார்ப் இமேஜஸ் கிடைக்குது. செல்ஃபியும் வந்து ரொம்ப அருமையாக வருது. செல்ஃபியில் உள்ள போர்ட்ரேட் மோடும் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் நைட் ஃபோட்டோஸ் நான் எடுக்கல, அது ஃபுல் ரிவ்யூவில் வந்து நான் நைட் ஃபோட்டோஸ்லாம் நான் போடுறேன். பட் ஒரு நல்ல ஒரு கண்டிஷன்ஸில் நல்ல ஒரு ஃபோட்டோஸ் உங்களுக்கு இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பேட்டரிக்கு வருவோம். பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடி வருது. ஸோ வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு சார்ஜிங்கும் இதில் தந்திருக்காங்க. பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் வந்து ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி இப்போ தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ வந்து ஒரு ஃபுல் ரிவ்யூவில் இதோட பேட்டரி திறன் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதான் வந்து சாம்சங் கேலக்ஸி A71. ஒரு 30,000க்கு இந்த ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் அதிக விலையில் தான் அந்த ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் சாம்சங்கோட ஃபோன்கள் எப்போவுமே வந்து விலையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதில் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். பலருக்கும் வந்து எனக்கு இந்த சைனீஸ் ஃபோன் வேண்டாம், வேறு ஏதாவது ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த A71 நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருந்து ப்ரைஸிங் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு டிஸ்பிளே, சூப்பர் AMOLED டிஸ்பிளே நல்லா இருக்குது, பெரிய டிஸ்பிளே வேறு. ஸோ வந்து மீடியா கன்சம்ஷனுக்கு வீடியோலாம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே. கேமரா நல்லா இருக்குது. ஸோ ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க, கேமரா நல்லா இருக்குது. பேட்டரியும் வந்து ஒரு 4500 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இதில் தராங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு பேக்கேஜாக இந்த A71 எனக்கு தெரியுது. நான் சொன்ன மாதிரி சைனீஸ் ஃபோன் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சாம்சங் A71 ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ இதான் வந்து கேலக்ஸி A71. இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த ஃபோனில் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியணுமா? அது என்னங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஃபுல் ரிவ்யூவில் நான் கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.